தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனுக்கு டீச் பண்ணுகிறது, போதித்து நடத்துகிறது. அல்லேலூயா. எங்க போக வேண்டும், எங்க போக வேண்டாம்னு. அல்லேலூயா. இந்த சவுல் பாருங்க, அவனுக்கு பயந்திருந்தான் என்று வசனம் இருக்கு. ராஜாவாகிய சவுல் சாதாரண தாவீதுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் பயந்திருந்தான் அப்படின்னா, இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் இவனால் எல்லாமே காரியம் வாய்க்கிறது, புத்திமானா நடந்து கொள்கிறான், கரெக்டா இருக்கான், யுத்தம் போனா ஜெயிச்சிடுறான் அப்படிங்கிறதா. அல்லேலூயா. ஆனா சவுலுக்கு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அந்த இழந்து போனதுல இருந்து அவனுக்கு எல்லாமே பயம்தான். எது பண்ணாலும் பயம்தான். அவனோட பெரிய ஆளா யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்களோன்னு அப்படி வர தாவீது மேல ஒரு பயம். அல்லேலூயா. தாவீதை ஈட்டியால் கொன்று போட பார்த்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். நடந்து கொண்டதை சவுல் பார்த்து அவனுக்கு பயந்துதான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதே போல இன்னைக்கு உலகத்துல என்ன டீச்சிங் பண்றாங்க தெரியுமா? படிச்சா மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான தேவைதான். ஆனா எதை பயன்படுத்துறோமோ அதை தான் படிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நான் எனக்கு இந்த விஷயம் நான் பயன்படுத்தவே போறதில்ல வாழ்க்கையில் அப்படின்னு அதை படிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நமக்கு நிரந்தரமான படிப்பு, இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவு, அவரை பத்தின படிப்பு தான். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு படிப்பு தேவைனாலும் படிப்பையும் சொல்லி தருவார். அந்த படிப்பை யூஸ் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாக நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் சகல காரியங்களும் உங்களை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை சிறப்பாராக.